பள்ளிக் கல்வித்துறைக்கு மத்திய அரசு 3500 கோடி ரூபாய் தர வேண்டும் எனவும், ஆனால் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டால்தான் அதனை தருவோம் என கூறுவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பட்ஜெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5000 கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டிய பணம் குறைய போகுது. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு வர வேண்டிய 3548 கோடியை பற்றி எதுவும் சொல்லலை. மும்மொழி கையெழுத்து கையெழுத்து போட்டதான் தருகன்னு சொல்லுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஜல்ஜீவன் மிஷனை வெற்றிகரமாக செயல்படுத்தி அதுக்கு பாராட்டெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதற்கான நிதின்னு பார்த்தீங்கன்னா 3112 கோடி ரூபாய் நமக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறார். ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்கள் பணம் வரும், இந்த இடம்னாச்சும் அப்டேஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா வழக்கமாக சொல்லக்கூடிய திருக்குறளும் இல்லை. வழக்கமாக நமக்கு எப்படி பணம் கொடுக்காமல் இருந்தாங்களோ அதை தான் இந்த தடவையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல விதத்தில் அதனுடைய கவலையும் தெரிவித்திருக்கிறார், கண்டிக்கவும் செய்திருக்கிறார். ஸோ அந்த அறிக்கையில் இருக்கின்ற அந்த சாராம்சம் தான் எங்களுடைய நிலைப்பாடு.